வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மாங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆலு பராத்தாக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு மாங்காவோட கன்னத்தை மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது சாஃப்டாகிற வரைக்கும் வேகணும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சுட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளியோட தோல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. மாங்காவும் நல்லா வேகணும், அதனால திருப்பி போட்டுக்கோங்க. பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. மாங்காவை அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவோட பல்ப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்படி ஸ்கூப் பண்ணாலே வந்துடும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் இதோட சுட்ட எண்ணெயை கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஆலு பராத்தாவோட சர்வ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காரமும் புளிப்பும் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.